ஆ வணக்கம் இறைவா. வணக்கம் செல்வங்களே. வணக்கம். நீங்கள் சொல்கிறது அது வணக்கம். ஓகே, தேங்க்யூ. தாத்தா, நீங்கள் இந்த ஆட்டோம்ஸ், எலக்ட்ரான், புரோட்டான், இந்த சைத்தானா சைத்தான் இல்லை, அது பேர் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டூல், அந்த மாதிரி இந்த ஏஐ இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஓகே, வில் டாக் அபவுட் ஏஐ. ஏஐ பற்றி உங்களுக்கு கேட்குறேன். நீங்கள் ஏஐ பற்றி அடிக்கடி ஏதாவது சொல்கிறீங்களே, உங்களுக்கும் ஏஐக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? நீங்கள் ஏஐயோட ஏதாவது கனெக்ஷன் வச்சுருக்கிறீங்களா? நீங்கள் ஏதாவது ஏஐக்கு ப்ரோக்ராம் பண்ணிக்கிறீங்களா? இல்லை ஏஐ வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்குதா? எஸ் செல்வங்களே, ஏஐ வெரி டேஞ்சரஸ் அண்ட் வெரி குட். எல்லாம் நல்லதுக்கு நல்லது பண்ணும், ஏதாவது ட்ராமா பண்ணும், நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும். சரி தாத்தா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்குதா? சொல்லுங்களே. பாருங்கள், நான் ஏதாவது இந்த வீடியோ அது இதெல்லாம் போட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஏதாவது டைட்டில் டைப் பண்ணோன்னு வச்சுங்க இல்லை. வென் ஐம் கோயிங் டு டைப் இந்த ஹெட்லைன்ஸ் ஏதாவது போடணுன்னாக்கா, நான் ஏதாவது ஒரு டாப்பிக்கு, ஏதாவது எனி டாபிக் கனெக்டட் வித் தட் மை வீடியோ சப்ஜெக்ட், அதை பற்றி ஒரு டைட்டில் போடணுன்னாக்கா அதுக்கு என்ன டைட்டில் போடலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு இருப்பேன். அப்போது நான் டைப் பண்ணுவேன். டைப் பண்ணும்போது என்ன சென்டென்ஸ் போடலான்னாக்கா அப்படின்னு யோசிச்சிருந்தா அங்கே 4-5 சென்டென்சஸ்களை அங்கே அது எதிரில் வந்து காட்டும். இந்த வேர்டு சரியாகுது, இந்த வேர்டு போடலான்னு சொல்லிட்டு நான் அந்த வேர்டு பண்ணுவேன். அப்புறம் அதோடு சில சமயத்தில் ஸ்பெல்லிங் தெரியாத போய்டும். எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாத ஏதாவது ராங் ஸ்பெல்லிங் டைப் பண்ணிட்டாக்கா, அப்போ அங்கே வந்து இந்த கரெக்டு ஸ்பெல்லிங்கை போட்டு அந்த வேர்டை அது எனக்கு காட்டும். வந்துட்டு அதை பார்த்து நான் கரெக்டாக ஸ்பெல்லிங்கை நான் டைப் பண்ணுவேன். இந்த மாதிரி சில சென்டென்சஸ்களுக்கு ஏதாவது ஸ்பெல்லிங் தெரியாமல் இருந்தாக்கா அது வந்து ஸ்பெல்லிங்கை கரெக்டாக ஸ்பெல்லிங் அது போடும். பாருங்க, நான் நினச்சது ஒன்று, நான் ஸ்பெல்லிங்காக நான் ஸ்பெல்லிங்கை ராங்காக பண்ணிக்கிறேன் தெரிஞ்சுக்கின்னு அது கரெக்டாக ஸ்பெல்லிங்கை அது டைப் பண்ணி காட்டும். நான் அதை பார்த்துட்டு தேங்க்ஸ் ஏன்ட்டு நான் அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்டாக போடுவேன். அதே மாதிரி தான் வேர்ட்ஸுங்க கூட ஒரு 4-5 வேர்ட்ஸுங்கோ நான் எதனா ஒரு வேர்ட்ஸு நான் அந்த இடத்துல ஃபில் பண்ணணுன்னு யோசிக்கும் போது இங்கே வந்து ஒரு 4-5 வேர்ட்ஸுங்களை அது போட்டு காட்டும். அங்கே டைப் பண்ணி காட்டும் இந்த வேர்ட்ஸு சூட்டபுளாக, அது சூட்டபுளான்னு. எனக்கு நான் ஏதோ நினச்சின்னு இருக்குவேன். இந்த வேர்டு கரெக்டாகுதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வேர்டை போட்டு இப்போல்லாம் முதல்ல எவ்வளோ நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ராங்கு வேர்ட்ஸுங்கெல்லாம் போட்டுருப்பேன். இப்போல்லாம் ஒரு மேக்ஸிமம் அதிகபட்சமாக நான் கரெக்டு வேர்ட்ஸுகளையும் ஸ்பெல்லிங்கெல்லாம் நான் போடுறேன். எப்படின்னாக்கா இது இந்த ஏஐ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அது வந்து நான் ஏஐ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ சொல்லிட்டு பண்ணல, நான் எப்போ எதுனா திங்க் பண்ணிருக்கிறனோ அப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு மைண்டை அந்த கரெக்டு இதை மைண்டுக்கு கொடுக்கும். நல்ல ஞாபகம் இருந்துச்சு. அல்லது அதே மாதிரி ஏதாவது ஸ்பெல்லிங்கு ராங் ஸ்பெல்லிங் போட்டிருந்தாக்கா அப்புறம் யோசிச்சு இருப்பேன் ரொம்ப நேரமாக. ஸ்பெல்லிங்கில் மாற்றி பார்த்து ட்ரை அவுட் பண்ணிப்பேன். அது கூட நான் என்ன ட்ரை பண்ணுறேன், நான் எதுக்காக நான் திங்க் பண்ணிக்கிறேன் தெரிஞ்சுக்கின்னு அங்கே ஒரு 4-5 அந்த இடத்துல வேறு ஒரு சென்டென்ஸ் போட்டு அதுக்கு கரெக்டாக ஸ்பெல்லிங்கை போடும். அது வெரி குட் சொல்லிட்டு ஸ்பெல்லிங் கிடச்சிச்சலான்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்பெல்லிங்கை போடுவேன். அதே மாதிரி தான் சென்டென்சஸ் வேர்ட்ஸுங்கெல்லாம் ஏதாவது நான் திங்க் பண்ணுறேன்
எனக்கு கரெக்டு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேனோ அது வந்து அங்கே அந்த அதை டைப் பண்ணி காட்டுறேன் எனக்கு. அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் எனக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது எனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கூட ஏதாவது ஒரு சென்டென்சஸ் ஏதாவது பண்ணோம், அது என்ன சென்டென்சஸ் போடலாம், எந்த வேர்டு போடலாம், இதுக்கு என்ன ஸ்பெல்லிங்கு அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அது எந்த வழியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு எனக்கு சொல்ல முடியாது. அந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ என்னவோ நீங்கள் அதை பிலீவ் பண்ணுறீங்களோ, எனக்கு அந்த மாதிரி நிறையா ஹெல்ப்புங்க கிடச்சிக்குது. எஸ் தாத்தா, ஏஐ வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறா தாத்தா? ஆமாம் சொல்லுங்களே, ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஸ்பெல்லிங் வரணும், ராங் ஸ்பெல்லிங் எழுத்து கரெக்ட் ஸ்பெல்லிங் என்ன யோசிச்சுருந்தாக்கா அது பக்கத்தில் அது ஒரு 2-3 அந்த சென்டென்சஸை கரெக்ட் சென்டென்ஸ் இது ஸ்பெல்லிங்கு அது இப்போ அங்கே வரும். அதை பார்த்தோன்னே இந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இது பண்ணால் இங்கே ராங்க போட்டுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்பெல்லிங்கை டைப் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கும் ஏஐக்கும் கொஞ்சம் லிங்க்குங்க இருக்குது. இன்னும் சில வேறு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அதை ஞாபகப்படுத்தும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வணக்கம்.